இந்த அல்ட்ரா ப்ளஸ் கேமரால இந்த சென்ட்ரல் லென்ஸ்ல இருக்க ஒரு லப்பர் புஷ்ஷ வந்து நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிம் கார்டு, மெமரி கார்டு நம்ம இந்த இடத்துல தான் போடுறோம். இதுல வந்து சின்ன ஸ்லாட் இருக்கும். சின்ன ஸ்லாட்ல சிம் கார்டு, பெரிய ஸ்லாட்ல நம்ம மெமரி கார்ட நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த அல்ட்ரா ப்ளஸ் 4 லென்ஸ் கேமராவ இப்ப நம்ம ஆன் பண்ண போறோம். இந்த கேமராவோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்க பட்டன வந்து நம்ம இப்ப ஆன் பண்றோம். ஆன் பண்ணும்போது இங்க ஒரு ப்ளூ கலர் எல்இடி லைட் எரியும். இப்ப இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். வாய்ஸ் ஓவர்ல வந்து நம்ம சிம் கரெக்ட்டா போட்டிருக்கோமா, மெமரி கார்டு எல்லாம் கரெக்ட்டா போட்டிருக்கோமா, நெட்வொர்க் கரெக்ட்டா 4G கிடைச்சிருக்கா device அப்படிங்கிற starting. 4G device startup is complete. 4G module detected successfully. SIM card detected successfully. Connecting to the network. Please wait. Internet connected. Welcome to use cloud camera. நம்ம சிம் கரெக்ட்டா போட்டிருக்கோமா, நெட்வொர்க் கரெக்ட்டா கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து வாய்ஸ்லயே வந்து இந்த கேமரா சொல்லிடும். இப்ப இந்த கேமரா வந்து நம்ம இப்ப ஸ்கேன் பண்றோம். ஸ்கேன் பண்ணி மொபைல்ல எப்படி வியூ வருதுன்னு இப்ப பார்க்க போறீங்க. இப்ப இந்த கேமரால இருக்க கியூஆர ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல்ல வியூ வர வைக்க போறோம். இந்த கேமராவோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர் இருக்கும். இந்த கியூஆர வந்து நம்ம வந்து மொபைல்ல ஸ்கேன் பண்றோம். மொபைல்ல ஸ்கேன் பண்ணும்போது இப்படி ஆடிங்ன்னு வரும். நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம வந்து நம்ம குடுத்துக்கலாம். அதிலேயே டிஃபால்ட்டா கேட்கும். ஹோமு இல்ல லைவ் ரூம் அந்த மாரி கேட்கும். இப்ப கேமரா ஆட் ஆயிருச்சு. இப்ப இந்த வீடியோவ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம். இப்ப 4 வியூ உங்களுக்கு ப்ளே ஆயிருச்சு. இப்ப நீங்க லைவ் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த ஆப்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா, வியூ வந்து பெருசாகும். இதுல வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணப்ப பெருசாகும். பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி மொபைல்ல வந்து கேமரா வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாரி நம்ம வந்து இந்த சிங்கிள் லென்ஸ வந்து நம்ம பிடிஜெட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 2 லென்ஸ வந்து நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த கேமராவ வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம். நமக்கு எப்படி தேவையோ அந்த டைரக்ஷன் வந்து நம்ம மொபைல்லயே இந்த கேமராவ வந்து நம்ம திருப்பிக்க முடியும். இந்த ஆப்ல நம்ம இந்த செட்டிங் சிம்பலுக்கு போனோம் அப்படின்னோம்னா, இங்க மேல வந்து செட்டிங் சிம்பல் இருக்கு இல்லைங்க, அத குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து டிடெக்ஷன் செட்டிங், அலாரம் செட்டிங் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இந்த டிடெக்ஷன்ல செட்டிங்ல போயிட்டு நீங்க வந்து ஹியூமன் ட்ராக்கிங் ஜூம் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதே மாரி அலாரம் வேணும்னா அலாரம் நீங்க வந்து அது கீழ இருக்க ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அலாரம் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க யார் வந்தாலும் உங்க இடத்துக்கு வந்தாலும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து மோஷன் ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அதேபோல நம்ம கேமரா வந்து நமக்கு தகுந்த மாரி ரொட்டேட் ஆகி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாரி உங்களுக்கு சவுண்ட் வரும். அலாரம் சவுண்ட் வரும். இந்த ஆப்ல நீங்க ஃப்ரண்ட்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெசேஜ்ங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம கேமரா முன்னாடி யார் யார் வந்திருக்காங்க டெய்லியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்க பர்ட்டிகுலரா போயிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம இதுக்கு நோட்டிஃபிகேஷன் செல்ல வந்துரும். நம்ம அத மட்டும் இப்ப ப்ளே பண்ணி பார்க்குறோம். அந்த வீடியோ மட்டும் இப்ப நம்ம உங்களுக்கு செக் பண்ணும்போது வந்துச்சுல்ல அந்த மாரி, அத மட்டும் நம்ம ப்ளே பண்ணி இப்ப பார்த்துட்டு இருக்கோம்.